ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊத்துலேருந்து கிளம்பி குதிரைவெட்டிக்கு போய்கிட்டு இருக்கோம். குதிரைவெட்டியில் வந்து ரூம் ஆல்ரெடி புக் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன் டே அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி பிளான். மார்னிங் 10 o'clock செக்இன், நெக்ஸ்ட் டே 10 o'clock வந்து செக் அவுட். நாங்கள் ஆனால் ரீச் ஆன டைம் வந்து 3:30 ஆயிடுச்சு. மார்னிங் 7 வந்து சங்கரங்கோயிலேருந்து கிளம்பணும். நாங்கள் காரில் தான் போகிறோம். நாங்கள் இப்போ ஊத்துலேருந்து ஒரு 2:30 அந்த மாதிரி கிளம்பியிருப்போம். இங்கே வந்து ரொம்ப ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால ஒரு 3:15 3:30 ஆயிடுச்சு ரீச் ஆகிறதுக்கு. ஊத்தில் இருந்து குதிரைவெட்டிக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் தான் இருக்கும். பட் ஆனால் ரொம்ப மோசமாக இருக்கும். அதாவது ஊத்துக்கு முன்னாடி விட அதுக்கப்புறம் வந்து ரொம்பவே மோசமாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த வீடியோவில் வந்து நான் ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பேன். அதாவது ஊத்துலேருந்து கிளம்பி அந்த குதிரைவெட்டி ரீச் பண்ணுற வரைக்கும் ஃபுல்லாகவே நான் வந்து வீடியோ காமிக்கிறேன். கொஞ்சம் ஃபார்வர்ட் மட்டும் பண்ணுறேன். ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ரோடு எப்படி இருக்கும், அதே மாதிரி கிளைமேட் வந்து எப்படிலாம் மாறுது அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லாக வந்து எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் காமிக்கிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கிளைமேட் எப்படி மாறுது, அதேமாதிரி ரோடு எப்படி இருக்குது, போகிற பாதைலாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
இப்போ நம்ம குதிரைவெட்டி ரீச் பண்ணிட்டோம். நீங்கள் வந்த பாதையிலே லெஃப்ட்டில் பார்த்துட்டே வாங்க, ரெஸ்ட் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு போர்டு இருக்கும். அதில் லெஃப்ட் டர்ன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் அந்த ரூமை வந்து ரீச் பண்ணிடலாம். ஏன்னா நாங்கள் வந்து அந்த போர்டை தாண்டி கொஞ்சம் தூரம் போயிட்டோம், அதை கவனிக்கலை. திரும்பி வந்து தான் லெஃப்ட் டர்ன் பண்ணோம். நடுவில் ஒரு பில்டிங், சுற்றி காடு. ரொம்ப காமாக ஒரு பிளேஸில் வந்து இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து பெஸ்ட்டு பிளேஸ்ன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் இங்கே வந்து ஷாப் கூட எதுவுமே கிடையாது, ஒரே ஒரு பில்டிங், அதில் 2 ரூம். ஸோ 2 ஃபேமிலி தான் ஒரு நாள் தங்க முடியும். சாப்பிட்றதுக்கு இங்கே தேவையானது கிடைக்கிது, ஏன்னா அங்கே இருக்கிறவங்களே உங்களுக்கு குக் பண்ணி தருவாங்க. மற்றபடி வேறு எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் தேவையானது கண்டிப்பாக எடுத்துகிட்டு தான் வரணும். நீங்கள் குழந்தைங்களோட வந்தீங்க இல்லை பெரியவங்களோட வந்தீங்க அப்படின்னா பெரியவங்களுக்கோ குழந்தைங்களுக்கோ தேவையான எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுங்க. சோப்போ ஷாம்பு இல்லை மெடிசின் ரொம்ப முக்கியம். எமர்ஜென்சினா கூட நீங்கள் உடனே வந்து வெளியில் வர முடியாது. ஏன்னா 5 மணி 6 மணிக்கெல்லாம் நல்லாவே இருட்டிடுது, கீழே அதுக்கப்புறம் போக முடியாது. பாதையும் ரொம்ப மோசமாக இருக்குது. இருட்டிடுச்சுன்னா நீங்கள் ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி ஒயில்ட் அனிமல்ஸ் வந்து நிறையா வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இருட்டினதுக்கப்புறம். அப்படிங்கிறப்போ நீங்கள் அந்த டைமில் வந்து வெளியில் கிளம்பி போக முடியாது தேவைன்னா கூட. அதனால் தேவையான எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப நல்லது. நாங்கள் வந்து ஒரு 3:30 3:45க்கு ரீச் ஆகிருப்போம். வந்த உடனே அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் இப்போவே போய் வாட்ச் டவர் பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன் அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் ரொம்ப இருட்டிடும், அதே மாதிரி பனி வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடும், மழையும் வரும். மழை காலம் அப்படிங்கிறதுனால மழை பெய்யறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போவே போய் பார்த்துருந்தாங்க, அப்போ தான் கிளியராக உங்களுக்கு அந்த வியூ வந்து நல்லாயிருக்கும் அப்படி சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் வச்சுட்டு ரூமெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் வச்சுட்டு உடனே கிளம்புனோம். ஸோ இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும் வாட்ச் டவருக்கு. இதில் வந்து கார்லேயும் போனால் நாங்கள் ஆனால் சரி நடந்து ரிலாக்ஸாக போகலாம் அப்படி சொல்லிட்டு நடந்து போகிறோம். நாங்கள் போகிறப்ப பார்த்திங்கன்னா இப்போ வந்து நல்லா கிளியராக தான் இருந்தது, மழை பெய்கிற மாதிரி இல்லை, பட் க்ளவுடியாக இருந்தது, பனியுமே ரொம்ப இல்லை. அந்த வியூ வந்து நல்லா இருந்தது நாங்கள் பார்க்குறதுக்கு. பட் நாங்கள் போய் பார்த்துட்டு திரும்ப ரூமுக்கு வந்த உடனே பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக பனி கவர் பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் மழை ஆரம்பிச்சது. திரும்ப நைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருந்தது. அடுத்து நாங்கள் வெளியில் வரவே முடியலை. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பைசன் பார்த்தோம் அப்படின்னா உங்ககிட்ட நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம், நீங்களும் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. பட் அவங்க நைட்டு பார்த்துருக்காங்க, டெய்லியுமே பார்ப்பாங்க போல், நைட்டு பார்த்துருக்காங்க. பட் எங்களுக்கு சொல்ல முடியல, ஏன்னா மழை பெஞ்சதுனால எங்களால் வெளியில் வந்து பார்க்க முடியாது, பார்க்கல. பட் நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் திரும்ப போகிறப்போ யானை வந்து பார்த்தோம். அது வந்து யானை பார்த்தோம் அப்படின்னா தூரமாலாம் ரொம்ப பார்க்கல, ரொம்ப பக்கத்துலேயே பார்த்தோம். அதாவது திடீர்னு ஒரு டேர்ன் பண்ணி நிற்கிறப்போ வந்து ஒரு யானை பக்கத்துலலாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு இது. எப்படின்னா இப்போ போய் பார்க்குறோம், என் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் ரொம்ப ரொம்ப குளிருதுன்னு சொன்னதுனால திரும்ப ரிட்டன் வந்துட்டோம். கொஞ்ச நேரம் தான் நாங்கள் வந்து வாட்ச் டவரில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், திரும்ப உடனே வந்துட்டோம். ஸோ அடுத்த நாள் திரும்ப போனோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இங்கே ஒரு லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ரூம் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் ஒரு டவரும் இருக்கும். இந்த ரூமில் வந்து அங்கே குக் பண்ணி தருவாங்க, அந்த ரூம்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க பார்த்திங்களா, அவங்க வந்து இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அந்த ரூமுக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது. இதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி போனீங்க அப்படின்னா வாட்ச் டவர் வரும். ஸோ அவங்க வந்து இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை தாண்டி நீங்கள் போனீங்க அப்படின்னா வாட்ச் டவர் வரும். இந்த பாதை வந்து ரொம்ப மோசம் கிடையாது. அதனால் நீங்கள் பெரியவங்களோட வந்தீங்க அப்படின்னா கூட நீங்கள் கார்லேயே கூட அங்கே வரைக்கும் போய் பார்க்கலாம். இல்லை ரிலாக்ஸாக இப்படி நடந்துட்டு போகணும், காட்டு வழி நடந்துட்டு போகணும், த்ரில்லிங்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நடந்துட்டு போகலாம். நாங்கள் போயிட்டு திரும்ப ரிட்டன் வந்துட்டோம். அடுத்து காலையில் திரும்ப இதுக்காகவே வந்து சீக்கிரமாக எழுந்திரிச்சு நாங்கள் போனோம். அப்போயும் 4 பேர் சேர்ந்து தான் போனோம். வாட்ச் டவர் ரீச் பண்ண உடனே என் பையனுக்கு பொண்ணுக்கு ரொம்ப நேரம் அங்கே இருக்க பிடிக்கலை. ஸோ அவங்க என்ன திரும்ப போகலாம் அப்படி சொன்னோடனே நான் மட்டும் என்ன பண்ணேன், நீங்கள் இருங்க, நானும் குழந்தைங்க மட்டும் போகிற வச்சுட்டு நாங்கள் 3 பேர் கிளம்பி வந்தோம். நாங்கள் திரும்ப கிளம்பி இப்போ நிற்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த இடம் வரைக்கும் வந்துட்டோம். நானும் என் பொண்ணு பின்னாடி வரோம். கொஞ்சம் தள்ளி முன்னாடி வந்து என் பையன் போய்கிட்டு இருந்தான். கரெக்டாக இந்த இடத்துல ஒரு டேர்னிங் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த ரூம்லேருந்து இப்படி டேர்ன் பண்ணணும் லைட்டாக, அந்த பார்த்தீங்களா தெரியும். இந்த டேர்னிங்கில் அவன் திரும்பி இப்படி நிற்கிறான். நின்றுனோடனே என்னை பார்த்து சொன்னான், யானைம்மா அப்படின்னு சொன்னான். உடனே எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, அந்த ரூமுக்கு முன்னாடி வந்து ஒரு யானை ஸ்டாச்சு இருக்குது, அதை பார்த்துட்டு தான் யானைன்னு சொல்லணும். என்னடா அப்படின்னு அவன் உடனே சொன்னான், யானை இருக்குதுமா அப்படின்னு சொன்னான். ஆனால் அவன் கத்தலை எதுவும் பண்ண, ரொம்ப பக்கம், அவனுக்கு வந்து ரொம்ப பக்கத்தில் யானை இருந்தது. அவன் கத்திருந்தால் மேபி வேறு ஏதாவது நடந்திருக்கலாம், பட் அவன் கத்தவே இல்லை. கரெக்டாக நான் இந்த டவருக்கு இந்த சைட்லேருந்து திரும்ப நல்லா அந்த இடத்துல அந்த கேப் இருக்குது பார்த்திங்களா, அந்த வழியை நான் பார்க்குறேன். ஒரு பெரிய யானை நின்றுக்கிட்டு இருந்தது. பெரியனா நான் என்னோடய லைஃப்பில் இவ்வளோ பெரிய யானை நான் பார்த்தது கிடையாது. நம்ம வந்து
கோயிலில் வந்து யானை பார்த்துருப்போம். அது வந்து இப்போ அந்த பாகன் அவங்க கூட இருக்கும். ஸோ அவங்க ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க, அவங்க சொல்கிறதான் கேட்கும் அது. பட் இந்த மாதிரி ஒயில்டு அனிமல் அந்த யானை வந்து அது மைண்ட் செட் எப்படி இருக்கும் என்னன்னு தெரியாது. பார்த்தோன்னே எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல. ஏன்னா அந்த யானையை கிராஸ் பண்ணி தான் நாங்கள் தங்கி இருக்கிற ரூமுக்கு போகணும். பட் யானையை கிராஸ் பண்ணால் அது என்ன ரியாக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியலை. ரிட்டன் போகணும் அப்படின்னா திரும்ப ரொம்ப தூரம் நாங்கள் நடந்து வந்துட்டோம். இவ்வளோ தூரம் ஓடணுமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. உடனே நான் என் பையன்கிட்ட மெதுவாக சொன்னேன், வா அப்படியே ரிட்டன் வான்னு சொன்னேன். அவனும் மெதுவாக கத்தாமல் வந்தது. என் குழந்தைங்கள முதல்ல ஓட சொல்லிட்டேன் நான். ஓடுங்க, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட முடியுமோ ஓடிடுங்க. ஏன்னா திரும்ப யானை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுன்னு சொல்லுவாங்க. ஓடி வந்தால் என்ன பண்ணுறது? ஏன்னா இங்கே ஒளிகிறதுக்கு எதுவுமே கிடையாது, எந்த இது கிடையாது. அந்த ரூமும் வந்து மூடி இருந்தது. அந்த ரூம்லேயே அந்த டைமில் யாரும் இல்லை. அங்கே போய் இருக்கனாலும் முடியலை. ஓடணும், அப்படி ஓடணும். ஓடி போயிட்டு ரீச் பண்ணிவிட்டு வாட்ச் டவர் மேலே போய் ஏறி நின்றுட்டு அதுக்கப்புறம் தான் என் ஹஸ்பண்ட்டை நான் சொல்கிறேன், இந்த மாதிரி யானை பார்த்தவங்க அவங்கள நம்பவே இல்லை. யானை எப்படி இருக்கும், அவங்களும் அந்த ஸ்டாச்சுவாக தான் இருக்கும் அப்படி சொல்லி நினச்சிருந்தாங்க. நான் சொன்னேன், கன்ஃபார்மாக நான் பார்த்தேன் பெரிய யானை அப்படி சொன்னதுக்கப்புறம் நம்மள அவங்க அப்படிலாம் இருக்காது, வா திரும்ப போகலாம் அப்படி சொல்லிட்டு 4 பேர் சேர்ந்து போகலான்னு சொன்னாங்க. நான் யானை திரும்ப அது ரிட்டன் ஆகிறத பார்க்காம கண்டிப்பாக நான் வந்து இறங்கவே மாட்டேன்னு ரொம்ப நேரம் அது வெயிட் பண்ணியிருந்தோம். என்ன அப்படின்னா, நாங்கள் வாட்ச் டவரில் ஏறி நின்று அங்கேருந்து பார்க்குறப்போ அந்த அவங்க தங்கியிருந்த ரூம் வந்து கிளியராக கூட தெரியல, ரொம்ப தூரம். அதனால் வந்து அங்கே யானை நிற்குதா என்னன்னு எங்களால் பார்க்க முடியல. அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வந்து யானை சவுண்டு கேட்டுச்சு. யானை ஒரு சவுண்டு விடும் தெரியுமா, அந்த சவுண்டு கேட்டதுக்கு அப்புறமா நாங்கள் சுற்றி பார்க்குறோம். அப்புறம் தான் தெரியுது அந்த யானை வந்து காட்டுக்கு கீழே இறங்கி போகுது. ஸோ இறங்கி போகிறத அதுக்கப்புறம் தான் பார்த்தோம். அவ்வளோ ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ எவ்வளோ பக்கத்தில் யானையை பார்த்துட்டோம் அப்படின்னு. பட் பயமாக தான் இருந்தது. திரும்பவும் என்னால் வந்து ரிட்டன் வந்துடுமோ, நம்ம போகிற வழியில் திரும்ப இடையில வந்து குறுக்க வந்துடுமோன்னு ஒரு பயமாக தான் இருந்தது. இருந்தாலும் அவங்க என்ன சொன்னாங்க, போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன் அப்படின்னா நேரம் ஆக பார்த்திங்கன்னா காலையிலையும் ரொம்ப பனி அப்படி கவர் ஆகிட்டே இருந்தது. சரி போயிடலாம் அப்படி சொல்லிட்டு திரும்ப வந்தோம். ரிட்டன் வர்றப்பெல்லாம் அவ்வளோ பயமாக இருந்தது. ஏன்னா வந்து உங்களுக்கு இறங்கி வர்றப்போ பார்த்திங்கன்னா கீழே அந்த பள்ளத்துலேருந்து எது மேலே வருது, எந்த அனிமல் மேலே வருதுன்னு நம்மளுக்கு கண்டுபிடிக்கவே முடியாது, சரியாகவே தெரியாது. அதுக்கப்புறம் தான் திரும்ப போயிட்டு மெதுவாக போய் அந்த ரூமில் போயிட்டு அப்போ தான் வந்து அங்கே ஒர்க் பண்ணுறவங்களும் வந்திருந்தாங்க அந்த ரூமுக்கு. அப்புறம் சொன்னோம் அவங்கக்கிட்ட, இந்த மாதிரி யானை பார்த்தனோடனே அவங்க அதுக்கப்புறமா சொல்கிறாங்க, ஆமாம் இங்கே 2 யானை வந்து அடிக்கடி வரும். அடிக்கடி கிடையாது, டெய்லி வரும். எப்படின்னா மேலேருந்து யானை இறங்கி வந்து இவங்க தங்கியிருக்க ரூம் பக்கத்தில் ஒரு கொய்யா மரம் இருக்குது, அதை காமிச்சாங்க. ஸோ இந்த கொய்யா மரத்தில் அந்த கொய்யா பழத்தை சாப்பிட்றதுக்காக வருமா. அதே மாதிரி இவங்க மார்னிங் எந்திரிச்சு கதவை திறந்து பார்ப்பாங்க போல், 2 யானை நிற்குமா. ஒரு நாள் அப்படி தான் நின்றுச்சு போல், 2 யானை நிற்கிது. அது போகவே இல்லை, இவங்க பூட்டிட்டு உள்ளே இருந்தாங்க, எப்போ போகும் அப்படி சொல்லிட்டு. ஏன்னா அது வந்து பழக்கமும் கிடையாது, பழக்கமான யானை இருந்தால் தான் நம்ம சொல்கிறது கேட்கும். ஸோ அது எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாது, அதனால உள்ளே இருப்பாங்க போல். அது போச்சு அப்படி கன்ஃபார்ம் ஆன பிறகு தான் அவங்களே வெளியிலே வருவாங்க போல். அதுக்கப்புறம் தான் அவங்க சொன்னாங்க. அப்புறம் தான் ரொம்ப பயமாக இருந்தது, ரொம்ப இதாக இருந்தது. திரும்ப வந்து சரி இது வந்து ஒரு த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் உண்மையிலே. ஏன்னா இவ்வளோ பக்கத்தில் நான் பார்த்துருக்கேன் யானையை, கோவிலில் பார்த்துருக்கோம். பட் இந்த மாதிரி யானை பார்ப்பேன் நான் நினைக்கவே இல்லை. ஸோ குழந்தைங்களுக்கு, என் பொண்ணுக்கு வந்து பாதி தூரத்துக்கு மேலே அவளால் ஓடவே முடியலை. என் பையன் கூட பரவாயில்ல ஓடிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த மிஸ்ட்டு வர்றது தெரியும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வரும். இது நாங்கள் திரும்ப ரூம் போனதுக்கப்புறம் ஃபுல்லாகவே இந்த இடமே ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு. ஸோ நான் திரும்ப வந்து அடுத்து ரூமை ரீச் பண்ணதுக்கப்புறம் அந்த பையன் வந்து கால் தடம், அந்த யானையோட கால் தடம் எல்லாமே வந்து எங்ககிட்ட காமிச்சான். ஸோ அது நான் கொஞ்ச நேரத்தில் வரும் பாருங்கள். இப்போ முதல்ல வந்து இங்கேருந்து நம்ம டேம் வியூ வந்து பார்த்துடலாம். இந்த வியூ ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த வியூக்காக தான் அவங்க சீக்கிரமே போக சொன்னாங்க. ஏன்னா காலையிலையும் வந்து ஃபுல்லாக வந்து பனி கவர் ஆகிருக்கும், ஈவினிங்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும், உங்களுக்கு வந்து அந்த வியூவே கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி கிளியர் ஸ்கை இருக்கும்போது தான் நம்மளால் பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த டேம் ஃபுல்லாக தெரியும்.
இங்கேருந்து பார்த்தாலும் தெரியும், இன்னும் மேலே போய் வாட்ச் டவர் மேலே போய் பார்த்தாலும் இன்னும் கிளியர் வியூ இருக்கும். ஸோ இதிலே 2 டேம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த சைடு ஒன்று இருக்கும், அந்த பக்கமும் ஒன்று இருக்கும். சிலர் வந்து இந்த ஒரு ஒரு குட்டி சவர் இருக்குது பார்த்தீங்களா, அது தாண்டி அந்த சைடு கூட போய் பார்க்குறாங்க. பட் நான் குழந்த வச்சுருக்கிறதுனால நாங்கள் வந்து போகலை, இங்கேருந்தே பார்த்துட்டோம். மேலே போய் பார்த்தாலுமே நல்லா கிளியர் வியூ இருக்கும். இது சேஃபாக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து என்னை பொறுத்தவரை நாங்கள் வந்து ஆக்சுவலாக அது இந்த மாதிரி அனிமல்ஸ் வந்து பகலில் வரும் அப்படிங்கிற எனக்கு அந்த அவேர்னஸ் இல்லாமல் தான் நான் காலையில் டக்குன்னு வந்துட்டோம். சேஃபாக வரணும் அப்படின்னு சொன்னால் காரில் வர்றது பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். இல்லை நீங்கள் வந்துட்டு ரொம்ப பெரிய ஃபேமிலி, ஸோ ஜென்ஸ் எல்லாம் சேர்ந்து வர்றீங்க அப்படின்னா கூட ஓகே, நடந்து போகலாம். பட் ரொம்ப குட்டி குழந்தைங்க வச்சுருக்கீங்க, இல்லை வயசானவங்க வச்சுருக்கீங்க அப்படின்னா, வயசானவங்க கூட வர்றாங்க அப்படின்னா நீங்கள் பெஸ்ட்டு வந்து காரில் வந்து இங்கே வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு வாட்ச் டவர் மேலே ஏறி போய் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து மேலே ஏறி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து நான் முந்தின நாள் ஈவினிங் எடுத்தது. பட் அங்கேருந்து நாங்கள் நடந்து வந்தோம் பார்த்தீங்களா, அந்த வீடியோ வந்து அடுத்த நாள் மார்னிங் எடுத்தது. ஸோ அந்த மார்னிங் போகிறப்ப தான் அந்த யானை பார்த்தது. இது வந்து ஃபஸ்ட்டு டே அங்கே போன உடனே எடுத்த வீடியோ. ஏன் அப்படின்னா ஈவினிங் போகிறப்போ இந்த வியூ ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்பவே அழகாக இருந்தது. ஏன்னா ஈவினிங் வந்து அந்த டைமில் வந்து மிஸ்ட் எதுவுமே வரல, ஸோ கிளியராக இருந்தது. பட் மார்னிங் வந்து இந்த இடம் ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருந்ததுனால எனக்கு அந்த கிளியர் வியூ இல்லை. பட் ஆனால் அங்கேருந்து நான் வந்து அந்த பாதை வந்து ரொம்ப நீட்டாக நல்லா இருந்தது, எடுத்திருந்தேன். ஸோ அதனால் அந்த பாதையில் வர்றது வந்து காலையில் எடுத்த வீடியோ. ஸோ இந்த வியூ வந்து நாங்கள் போய் ரீச் ஆன அன்னைக்கு எடுத்த வீடியோ. பார்த்தீங்கனால தெரியும், கிளியர் வியூ இருக்கும், நல்லா இருந்தது. ஸோ பார்க்க வேண்டிய ஒரு இடம்தான். ஊட்டி கொடைக்கானல் அதை கம்பேர் பண்ணுறப்போ அதை விட எதுலேயுமே இது வந்து குறைஞ்சது கிடையாது. ஏன்னா அந்த வியூவிலேருந்து அந்த எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது. அங்கே வந்து கச்சமுச்சம் நிறைய பேர் இருப்பாங்க, பட் இங்கே வந்து கொஞ்சம் பேர் தான். ஸோ நல்லா காமாகவும் இருக்குது, நல்லா இருக்குது. பட் கொஞ்சம் டேஞ்சரும் கூட தான். ஏன் அப்படின்னா வர்ற பாதை ஊட்டியை கம்பேர் பண்ணுறப்போ இங்கே பாதை வந்து ரொம்ப 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 மோசம். ஆக்சுவலி இவ்வளோ மோசமாக இருக்கும்னு எனக்கு தெரியாது, பட் ரொம்பவே மோசமாக இருந்தது. ரொம்ப பார்த்து தான் வர்ற மாதிரி இருந்தது. அதுவும் ஊற்று தாண்டி வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஊற்று தாண்டி உங்களுக்கு பஸ் எதுவும் கிராஸ் ஆகாது, பட் ஜீப் எதுவும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஜீப்பு தான் வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து திங்ஸ் எதுவும் கொடுக்கறதுக்கு ஜீப்பில் தான் எல்லாமே எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அந்த ஒரு ஜீப்பு மட்டும்தான் கிராஸ் ஆகும். பட் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஆப்போசிட்டில் வந்தால் கூட அவங்க வந்து நல்லா நம்மளுக்கு வழி கொடுத்து தான் அவங்க வந்து போகிறாங்க. அவங்களுக்கு வந்து ஓட்டின்னு பழக்கம் இந்த மாதிரி ரொம்ப குறுகலான ரோட்டில். இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துட்டு திரும்ப வந்து வந்துட்ருக்கோம். இப்போ வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து அங்கே இருக்கிறவங்கக்கிட்ட சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ தான் வந்து அங்கே தங்கியிருந்த அந்த ஒரு பையன் வந்து சொல்லியிருந்தான், ஆமாம் இந்த மாதிரி யானை இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா அவன் வந்து தேடினான். அந்த பையன் வந்து அங்கே வந்து கால் தடம் இருக்கா என்ன அப்படிங்கிறத தேடினான். ஸோ தேடினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, அப்போ தான் வந்துட்டு போயிருக்கு போல், ஃபுல் அண்ட் ஃபுல் கால் தடம். அங்கே அதை வந்து எங்களை கூப்பிட்டு காமிச்சான். ஸோ இந்த மாதிரி இருக்குது பாருங்கள், அப்போ இப்போ தான் வந்துட்டு போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எப்போயும் 2 யானை வரும் போல். ஸோ எங்களோட நல்ல நேரம் என்னமோ 1 தான் இருந்தது. ஸோ 2 சேர்ந்து விரட்டி இருந்தால் அவ்வளோதான். நான் 2 குழந்தைங்கள வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் யானையோட கால் தடம் நடந்துருக்குது. பட் அது வந்தது வந்து கொய்யாப்பழம் சாப்பிட்றதுக்காக தான் வந்திருக்கு. ஆக்சுவலாக அது வந்து மலையிலேருந்து இறங்கி அப்படியே கீழே போகிற வழியில் இந்த கொய்யா மரம் இருக்குது. ஸோ அது ரெகுலராக ஒரு வழியை வந்து அது மைண்டில் ஃபார்ம் பண்ணிடுச்சுன்னா அதே ரூட்டில் தான் போகும் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அது வந்து போகிறது வந்து இவங்க ரூம் வழியே தான் அது வந்து போகுது. ஸோ அது கொய்யாப்பழம் இருக்கிறதுனால அது இங்கே வந்து அதை சாப்பிட்டுட்டு எப்போ டெய்லியுமே இது வந்து கரெக்டாக ரெகுலராக அது பண்ணும் போல். ஒரு த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துட்டு ரூம் போயிட்டோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் போயிட்டு வந்து கொஞ்ச நேரத்தில் எப்படி வந்து அந்த மிஸ்ட்டு வருதுன்னு பாருங்கள். ஃபுல்லாக இப்படி தான் கீழேருந்து அப்படியே வந்து அந்த ஃபுல்லாக கவர் பண்ணிடுது. இது வந்து ஈவினிங் வந்து இப்போ வந்து ஒரு 4:35 இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி மிஸ்ட்டு ஃபுல்லாக கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற மரமோ அந்த வாட்ச் டவரோ எதுவுமே எங்களுக்கு தெரியலை. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஒரு 6 மணிலேருந்து மழை தான். அதுக்கப்புறம் எங்களால் வெளியிலே வர முடியலை. பட் ஆனால் அங்கே போய் நல்லாவே எல்லாமே வியூ எல்லாமே நாங்கள் பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் வந்து வர்றதா இருந்தீங்க அப்படின்னா ஒன்று தான் எல்லாமே தேவையானதை எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும் பனி. தேவையானதை எடுத்துகிட்டு வந்துடுங்க, சேஃபாக போங்க. நீங்கள் வந்து குழந்தைங்களோட வந்தீங்க இல்லை பெரியவங்களோட வந்தீங்க அப்படின்னா கார்லேயே வாட்ச் டவரை போய் பாருங்கள். பட் பெஸ்ட்டு பிளேஸுன்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து வரும். அதே மாதிரி மாஞ்சோலை, மணிமுத்தாறு, அப்புறம் வந்து அந்த வீடியோவோட லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ரூம் இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்க, இந்த ரூம் டூரும் தனியாக வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ ரூம் எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வீடியோவும் பாருங்கள். ஸோ 3 வீடியோ லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஒவ்வொரு ஊர் அதுக்காக தான் நான் தனித்தனி வீடியோ போடுறேன். மாஞ்சோலை எப்படி இருக்கும், அதே மாதிரி மணிமுத்தாறு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ எல்லா வீடியோவும் போய் செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.